சூர்யா வந்து பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற லெவலா இருக்காங்க. எஸ், நான் கூட சின்ன வயசுல டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷனுக்கு எப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததில்ல, அவரை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரிங்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு காதல் இருக்கு பாத்தியா, அந்த மியூசிக் நம்ம கேட்டுட்டே இருப்போமே, அந்த ஒரு மியூசிக் தாங்க இன்னும் வரும் மாத்தல. அந்த மியூசிக் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சூர்யாவோட பயங்கரமான ஃபேன்ஸ். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் எங்களோட ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க இன்னமும் விட்டு கொடுக்காம இருக்காங்க. படம் ஃபிளாப்போ இல்லையோ, ஒரு நல்ல மனுஷனுக்கு நாங்கள் வந்து ரசிகையா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ராயலா இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். அவங்க ஒன்னே வந்தா சொன்னது, எங்க சூர்யான்றவரு ஒரு நல்ல மனுஷன், அதே மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஆக்டரோட தாண்டி நிறைய பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு. இந்த அக்ரம் ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது போதாங்க எங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம சூர்யான்றவரை ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம்? ஸ்மார்ட்டா இருக்கட்டும், பொண்ணுங்க விழுந்துரும். ஜோதிகா மேமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாய்ஸ் ஃபேன்ஸோ இல்லையோ, நான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சூர்யா ஃபேன்ஸ். சூர்யாவோட ரசிகர் சூர்யாவுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் நம்ம சொல்லலாம். சரிப்பா, இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லா ஹீரோக்கு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஆர்ஜே பாலாஜி இயக்கும் சூர்யா நடிக்கும் கருப்பு படம். சூர்யா ஃபேன்ஸ் வேற லெவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாவோட ஹீரோவும் வந்து அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. படமும் வந்து ஹிட் ஆகுது. இப்போ வரக்கூடிய ஹீரோவெல்லாம் வந்து 100 கோடி அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க இதுல இந்த ஒரு படம் சூர்யா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க யாருன்னு காட்டுறோம்னா சொல்லிட்டு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அதாவது கருப்பு படத்துல பாத்தீங்கன்னா சும்மா நெருப்பா இருப்பாரு சூர்யா. அவரோட டீசர் கூட இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் ஆர்ஜே பாலாஜி படம் எடுப்பாரு, ஆனா ஒரு ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு இவ்வளவு ரசிகர் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி படம் எடுப்பாரா நானே நினைச்சேங்க. நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆர்ஜே பாலாஜி அவரே இயக்கிட்டு இருப்பாரு. ஒரு காமனான ஒரு நார்மலான ஒரு படமா தான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஹீரோவை, ஒரு பெரிய ரசிகர் இருக்க ஒரு ஹீரோவை படம் எடுக்கும் போது நான் கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறாரா, சூர்யா வச்சு கரெக்டா இருக்குமான்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது மாசா பிளாஸ்டா ஒரு ஃபயரா ரசிகர் கொண்டாடக்கூடிய படமா தான் இருக்கும் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் இல்லையா, ஒரு பெரிய ஹீரோனா படம் வந்து பிளாஸ்டா ஒரு ரசிகர் கொண்டாடுற மாதிரி பிளாஸ்டா ஃபயரா ஒரு தார் மாறா இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனா இதெல்லாம்